படத்துடைய இயக்குனர் ராஜா இந்த மேடையில் பேசும்போது ரொம்பவே நெகிழ்ந்து போய் கண் கலங்கிட்டாரு. திருசங்க சொர்க்கம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு 12 வருஷம். நான் எங்கே நடுவில் இருக்கேனா, பூமியில் இருக்கேனா, ஆகாத்தில் இருக்கேனா, நல்ல டேரக்டர்னு சொல்கிறானுங்க, பாதி பேர் இல்லைங்கிறானுங்க. என்ன நடக்குது என் வாழ்க்கை? இதை ரசிக்கிறதா வேண்டாமா? நான் இயக்குனராக இல்லையா? பல டைப்பாக கேள்வி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் மனசில் ஏற்றிக்காத, வேலையை மட்டும் பாரு, அவ்வளோதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தது. செய்கிறத ஒழுங்காக செய், வர வேண்டியது தானாக வரும், அப்பா சொல்லி கொடுத்தது. இது முதல் நன்றி எங்கள் அப்பாவுக்கு. கொஞ்சம் நல்ல சினிமாவுக்கான ரசனையை எனக்குள்ளே திணிச்சாங்க. மடியில் உட்கார வச்சுக்கிட்டு முதல் படம் கிரேட் எஸ்கேப்னு படம் ஞாபகம் எனக்கு. இதான்ப்பா அந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு அதோடைய கதை இப்போலாம் சொல்லி கொடுத்த. அப்போ இருந்து அவர் எடிட்டிங் ரூமில் தான் விளையாண்டு பழக்கப்பட்டோம் நான். அப்படி ஒரு ரசனை, நல்ல சினிமா பண்ணு, அவ்வளோதான். அது என்னங்க சொல்லி கொடுத்த அப்பாவுக்கு நன்றி கடனாக தான் மோகன்ராஜன் இந்த படத்துக்கு வரணும்னு நினச்சேன் நான். எல்லோரும் திட்டினாங்க, இன்னும் அறிவில்லையா உனக்கு, ஜெயம்ங்கிறது எப்படி பிராண்டு, அதை போய் மாற்றுற. எனக்கு தோணுது செய்வேன், அவ்வளோதான். எனக்கு ஜெயம் கொடுத்தவரே மோகன் தான், அப்புறம் என்ன அப்படின்னு தான் நான் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி லாஸ்ட் கார்டுக்கெல்லாம் கை தட்டுறாங்க, சந்தோஷமாக இருக்குது. என்னோடய பேர் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.